ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகள் உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒட்டுமொத்த மனுஷர்களும் பாவத்திலே விழுந்து தேவ சமூகத்தை இழந்து அவர்களுடைய இருதயம் நித்தமும் பொல்லாப்பிலே நிறைந்திருக்கும் அந்த நேரத்தில் நோவாவை மாத்திரம் உத்தமனாகவும் தேவ பக்தியுள்ளவனாகவும் கண்டார். நோவா தன் குடும்பத்தையும் அப்படியாக வழிநடத்தி இருந்தான். ஆக அந்த நோவாவின் கையில் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதுதான் பேழை. அந்த பேழை எதற்காக? வரப்போகிற அழிவிலிருந்து நோவாவை பாதுகாப்பதற்கும் நோவாவின் குடும்பத்தை பாதுகாப்பதற்கும். ஆக தேவன் பேழை எப்படி உண்டு பண்ண வேண்டும், அதற்கு எப்படி அறைகளை உண்டு பண்ண வேண்டும், எப்படி அதை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டங்களை அங்கே தேவன் நோவாவுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பதாக சரியா இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பம் நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் சரியாக அங்கே ஏற்படுத்துவதற்கு சரி செய்வதற்கு தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். தேவன் கொடுக்கிற ஆலோசனை அது ஜீவனின் ஆலோசனையாயிருக்கும். அது நித்தமும் நன்மைக்கு எதுவான ஆலோசனையாயிருக்கும். அது எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்று ஒரு நோவா தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக இருந்தான். தேவனுக்கு முன்பதாக அவன் சரியான வாழ்க்கை வாழ்ந்தான். அதன் விளைவு அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அந்த குடும்பத்துக்கூடாக தான் அடுத்து மீண்டும் இந்த பூமியிலே மனித வர்க்கம் மனித சமுதாயம் மீண்டும் பலுகி பெருகி இன்றைக்கு நாம் காண்கிற இந்த உலகத்தில் இருக்கிற இவ்வளவு கோடிக்கணக்கான மனுஷர்கள் உருவாக காரணமாயிருந்தது. அதற்கு காரணம் ஒரு நோவா. அந்த நீதிமான் தேவனோடு சஞ்சரித்தார். நாம் தேவனோடு சரியாய் சஞ்சரித்தால் நம் கூடாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆமேன், ஆமேன்.